வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க பாஸ்தா செய்யலாம். அதுக்கு என்ன பண்ணணும்னா, முதல்ல வந்து உங்களுக்கு பிடிச்ச டிசைனில் மக்ரோனி வாங்கிக்கோங்க. அதை நல்லா தண்ணி சுட வச்சுட்டு, தண்ணி சுட்டதுக்கப்புறம் உப்பு மட்டும் போட்டு மக்ரோனி அதில் போட்டு இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. வெந்ததுக்கு அப்புறமா ஜில் தண்ணியில் ஒரு அலம்பி எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். வெங்காயம் இந்த மாதிரி பொடுசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ரவுண்டாக இந்த மாதிரி பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக தக்காளி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கோம் தக்காளி, அதுதான் சேர்க்க போகிறோம். அதனால கட் பண்ண தக்காளி கொஞ்சமாக இருந்தால் போதும். உங்களுக்கு பிடிச்ச ஆயில் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மில்க் ஒரு 3/4 டம்ளர் எடுத்து வச்சுக்கோங்க. தனி மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு கரம் மசாலா. இப்போ இந்த மாதிரி ஒரு பெரிய குக்கர் வச்சுக்கோங்க. தாராளமாக கலர்றதுக்கு வேணும். குக்கர் சூடானதுக்கு அப்புறமா ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா ஆயில் சூடாகட்டும். இதுக்கு தாளிப்புக்கு கடுகு, வெந்தயம் எதுவுமே போட போகிறதில்ல. டைரெக்டாக எண்ணெய் சூடானதுக்கப்புறமா வெங்காயம் சேர்த்துக்க போகிறோம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ நல்லா வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ மசிச்சு வச்ச பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு ரொம்ப முக்கியம். பூண்டோட வாசனை தான் இந்த பாஸ்தாவுக்கு டேஸ்ட்டையும் வாசனையும் எடுத்து கொடுக்கும். பூண்டு நீங்கள் தேவையான அளவு கொஞ்சம் அதிகமாக கூட உங்களுக்கு பிடிச்சிருந்தா போட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக இதோட கல் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். நல்லா வதங்கட்டும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. நம்ம கிரைண்ட் பண்ணி வச்ச தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா பச்சை வாசனை போகணும். நல்லா பச்சை வாசனை போக வரைக்கும் நல்லா வதக்கணும். இது கூட நம்ம தனி மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், கரம் மசாலா வீட்டிலேயே பொடி பண்ணது நான். நீங்கள் கடையில் வாங்கினது கூட சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ மசாலா நல்லா எண்ணெயிலேயே நல்லா வதங்கிட்டு மேலே எண்ணெய் மிதக்கும் போது தான் மசாலா நல்லா குக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நல்லா வதங்கட்டும். இப்போ மசாலா நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்ச பாலை சேர்த்துக்கலாம். பால் ஊற்றின உடனேயே நம்ம மக்ரோனியை சேர்த்துடணும். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 நிமிஷம் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ண அப்புறமா பிளேட் பண்ணி சாப்பிட வேண்டியதான். சூப்பரான பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம பிளேட் பண்ணி சாப்பிட வேண்டியதான். சூப்பரான பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.